Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஜே பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் 5000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி கிளைம் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி யாராவது டவுட்னாக்கா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5000 ரூபா எப்படி கிளைம் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா Indicoin அப்படின்றது ஒரு வெப்சைட் மூலியமாக தான் நம்ம அந்த 5000 ரூபா கிளைம் பண்ண போகிறோம். இது என்ன மாதிரியான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ண ஒரு வெப்சைட். ஸோ இன்றைக்கி ரீசெண்டாக வளர்ந்துருக்க கம்பெனிங்க பார்த்தீங்கன்னாக்கா Binance ஆகட்டும், Wazrix ஆகட்டும், இன்னும் சில கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஸ்டார்டிங்கில் உள்ளே வரும்போது தன்னுடைய கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதுக்காண்டி ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. சில எக்ஸ்சேஞ்சஸ் இப்போ Wazrix எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, Wazrix தன்னுடைய ஓன் காயின்ஸை வந்து அவங்க airdrop மாதிரி கொடுத்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இன்னும் சில எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அதர் காயின்ஸை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாம் பார்ப்போம், கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டு தான் இந்த Indicoin அப்படின்ற ஒரு வெப்சைட். இது ஃபுல்லாக கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ண ஒரு வெப்சைட் தான் அது. ஸோ இது மூலியமாக நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ இன்றைக்கி ப்ரெசென்டேட்டில் வீடியோ பார்க்குற இன்றைக்கி ப்ரெசென்டேட்டில் ஒரு 5000 ரூபா எல்லாருக்கும் ஃபிக்ஸ்டாக 5000 அந்த ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எப்படி கிளைம் பண்ணலான்றதை பார்ப்போம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து கிரிப்டோ கரன்சினா என்ன, ஸோ அது எப்படி அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இனி நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் இல்லை, மோஸ்ட்லி இந்த மாதிரியான வீடியோஸ்கள் எல்லாமே வந்து கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணதாக இருக்கிறதுனால நான் அது கிரிப்டோ கரன்சி என்னன்றதை நான் ஃபஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லிடணும். தென் அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த ஏர்ட்ராப்ஸ் நான் சொல்கிறேன் ஃப்ரீயாக. சரி, இது வாங்க நம்ம எப்படி கிளைம் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக வந்தீங்கன்னாக்கா, அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட யூசர் நேமு, உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட என்டர் த பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இருக்கும். இன்கேஸ் இல்லைனாக்கா நீங்கள் அதை டைப் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் லெட்டர் வந்து 0 இது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே சைட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அது இன்கேஸ் இந்த நம்பர் போடலை, அப்புறம் 5000 வரலனாக்கா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா, அதையும் சொல்லிடுறேன். சரி, ஓகே. இப்போ அடுத்த பேஜ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இமெயில் ஓடிபி வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். இமெயில் ஓடிபி வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் எப்படி வரும்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓடிபி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த ஓடிபி இருக்கு இல்லையா, அதாவது 1 செகண்ட் இருங்க. ஸோ இந்த நம்பர் தான் ஓடிபி. ஸோ இந்த ஓடிபியை வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்த பேஜஸ் எப்படி போகும் அப்படின்னா இப்படி வரும். ஓடிபி வெரிஃபை ஆகிடும். தென் அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ண சொல்ல கொடுத்தீங்க இல்லையா, அதை கொடுத்துட்டு ரிமெம்பர் மீ அப்படின்றத டிக் அடிச்சுட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துருக்கீங்கனாக்கா உங்களுடைய ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ என்னோடய சைட் காட்டுறேன். உங்களுடைய ஹோம் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுடைய ஹோம் பேஜ். ஸோ இல்லை, இமெயில் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அடுத்த பேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க், இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன் எப்போ பண்ணணும் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த பேஜஸ் பார்த்தீங்க, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இது உள்ள பண்ணி வந்தோன்னே உங்களுக்கு 5000 ரூபா கிளைம் ஆகாது. அடுத்த லெவல் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்தோன்னே உங்களுக்கு ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கு இல்லையா, ப்ரொஃபைல்ன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த பேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி தான் வரும். 1 செகண்ட் இருங்க. ஸோ இது ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். உங்களுக்கு இப்படி வரும். உங்களுடைய பர்சனல் அந்த ப்ரொஃபைலில் போனீங்கன்னாக்கா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களுடைய நேமு, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, அட்ரஸ், உங்களுடைய ஐடி ப்ரூஃப் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் கொடுங்க. ஸோ உங்களோட பின்கோடு, அந்த ஏஜ், உங்களுடைய ஃபோன் நம்பரு. மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ கேட்பாங்க அப்லோட் பண்ண சொல்லி. உங்களுக்கு இஷ்டம்னா பண்ணுங்கள், இல்லைனா இங்கே ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் கிடையாது. இதை பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அகைன் ப்ரொஃபைலுக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேஒய்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கேஒய்சின்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா கேஒய்சியும் முடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு அது எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். கேஒய்சின்றதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி வரும். உங்களுக்கு கேஒய்சின்றது கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இல்லை நேஷனல் ஐடி கார்டுன்றது ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் தான். நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் இல்லை வரும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை கொடுத்துட்டு இங்கே கீழே உங்களுடைய நம்பர், அந்த ஆதார் நம்பரோ இல்லை டிரைவிங் லைசன்ஸ் நம்பரோ அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஃபோட்டோ,
ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நீங்கள் ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஐடி ப்ரூஃபோட ஃப்ரண்ட் அண்ட் பேக், உங்களோட ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைலே ஃபோட்டோ எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைலே ஃபோட்டோ எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செல்ஃபி கேட்கும். அதுலேயே லாஸ்ட்டில் செல்ஃபி அப்படின்னு உங்களுக்கு எடுக்க சொல்லணும். நீங்கள் வந்து இந்த பாருங்கள் கீழே இருக்குது, செல்ஃபி ஃபோன் எடுத்துருங்க. செல்ஃபி எடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பேஜஸ்ஸு ஓகே. இப்போ உங்களோட கேஒய்சி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கேஒய்சி சப்மிட் ஆகிடும். அடுத்து உங்களுக்கு வந்து வேலெட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு சப் வேலெட்னு ஒன்று இருக்கும். அந்த சப் வேலெட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு 3 டிக்கும் வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எப்படி வரும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து கேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டிக்குன்னு வரும். கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். நான் அந்த மெயில் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேஓசி அப்ரூவ்டு அப்படின்ட்டு ஒரு மெயில் ஒன்று வரும். இந்த அது வந்து மோஸ்ட்லி உடனே வந்துடும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ஒரு ½ to 1 hour வந்துடும். ஸோ இந்த கேஓசி அப்ரூவ்ட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அகைன் நீங்கள் வந்து அந்த சப் வேலெட் நான் சொன்னேன் இல்லையா, பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த இடத்துல இருக்கு இல்லையா சப் வேலெட், இந்த சப் வேலெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்த பேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் வரும். இந்த இடத்துல வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிங்கனாக்கா அங்கே டிக் அடிச்சிடும். அடுத்து வந்து ஃபாலோ அண்ட் சோஷியல் மீடியான்னு இருக்கும். இந்த சோஷியல் மீடியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே இந்த பாருங்கள், சோஷியல் மீடியாவில் வந்து டெலிகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, அண்ட் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். நீங்கள் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு சூட்டபுளோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எடுத்துருங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பேஜ், இப்போ நான் டெலிகிராம் நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் டெலிகிராம் கிளிக் பண்ண அப்படின்னாக்கா டெலிகிராம்குள்ளே போனால் ஒன்றுமே கிடையாது. ஃபாலோ பண்ண சொல்லுவோம், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ யூடியூப் இருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சோஷியல் மீடியா ஐடி கேட்பாங்க. அந்த ஐடி வந்து இப்போ டெலிகிராம்னாக்கா டெலிகிராமோட ஐடி கேட்பாங்க. இல்லை இப்போ நீங்கள் யூடியூப்பில் பண்ணுறீங்க, யூடியூப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா உங்களோட யூடியூப்போட யூசர் நேம் எடுத்துடணும். உங்களோட யூடியூப்போட யூசர் நேம் நீங்கள் எடுத்து இந்த கீழே சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு இல்லையா, என்டர் சோஷியல் மீடியா, உங்களோட யூசர் நேம், உங்கள் யூடியூப்போட யூசர் நேம் இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் டிக்கில் வந்துடும். இப்போ லாஸ்ட்டு மட்டும் ரிவார்டு மட்டும் பெண்டிங்கில் இருக்கும். அந்த ரிவார்டு தான் வந்து நமக்கு தேவைப்படுற அந்த 5000 ரூபா. ஸோ அந்த 5000 எப்போ வரும்னாக்கா, இது நீங்கள் ரெண்டும் முடிச்சிட்டிங்கன்னாக்கா உடனே அந்த இடத்துக்கு வந்துடும். வந்துடுச்சுனாக்கா உங்களுக்கு இப்போ நான் காட்டினேன் இல்லையா, ஸோ இப்போ என்னோடய வேலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து இந்த 3 டிக்கும் வந்துடுச்சு. இந்த 3 டிக்கும் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டில் 5000 ரூபா வந்துடும். ஸோ இது எப்படி வரனாக்கா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ இண்டிகாயின் வந்து 1000 ரூபா, 1000 இண்டிகாயின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றாங்க. அது இன்றைக்கி இந்தியன் ருபீஸ் இன்றைக்கி வேல்யூவோட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5000 ரூபா, 1800 சொன்னாங்க. பட் நான் இன்னைக்கு காலையில் நான் செக் பண்ணி பார்த்தப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய்க்கு மேலே போயிருந்துச்சு. இப்போ நான் என்னோடய வேலெட்டை காட்டுறேன், மெயின் வேலெட்டு. ஸோ இன்றைக்கி என்னோடய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 5823 ரூபா எனக்கு அவங்க கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் உங்ககிட்ட சொன்னதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். ஸோ காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இங்கே பாருங்கள் இண்டிகாயின்ஸ் 1000 காட்டுது இல்லையா. ஸோ இதான் நம்மளுக்கு வந்து கிளைம் பண்ண போகிறோம். இந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு 5000 ரூபாய் கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ இதான் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபு. ஸோ இப்போ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொஞ்சம் கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுறேன். இது ரெகுலராக இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான் கிரிப்டோ கரன்சி என்னன்ற ஒரு பேசிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நன்றி.